वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेद प्राचेदसादासीत् साक्षात् ராமாயணாத்மனா. வேதங்களாலே ஓதப்படும் எம்பெருமான் அடியார்களுடைய ரக்ஷணத்துக்காக பூலோகத்தில் ராமனாக அவதரித்தார். நேர்மையின் அடையாளம், சத்தியத்தின் உருவம், அடியார்களுக்கு நேர்மையின் அடையாளம், சத்தியத்தின் உருவமாக ராமன் சேவை சாதிக்கிறார். இந்த ராமச்சந்திரனுடைய சரித்திரத்தை வால்மீகி எழுதி வைத்ததே வால்மீகி ராமாயணம். ராமனுடைய மனையாளான சீதையை ராவணன் தூக்கி போக அவளை மீட்க வேணும் என்பதற்காக தீயவனான ராவணனை ராமன் அழித்தான். யுத்த காண்டத்தில் கடும் போர் ராமனுக்கும் ராவணனுக்கும் நிகழ்ந்து ராவணன் அழிந்தான் என்பதை 108வது சர்க்கத்தில் பார்த்தோம். பின்னால் மந்தோதரி வந்து புலம்புகிறாள். இந்த மானிடன் ராமன் உன்னை ஜெயித்திருக்க முடியாது ராவணா, நீ புலனடக்கமின்மையாலே உனக்கு நீயே தோற்று போனாய். நம் மனம் அடக்கத்தோடு இருக்குமானால் நாம் வெற்றி கொள்ளுகிறோம். நம் மனம் நமக்கு அடங்காமல் போனால் நாம் தோற்று விடுகிறோம். அதுதான் இப்போது ராவணனுக்கு நிகழ்ந்தது. இப்படிப்பட்ட ராவணன் முடிந்த பிற்பாடு மந்தோதரி ராமனுடைய பெருமையையும் உலகுக்கு உரைக்கிறாள். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா என்று தொடங்கி அந்த ஸ்லோகங்களின் பொருளையும் சுருக்கமாக பார்த்தோம். இனி மேற்கொண்டு விபீஷணன் ராவணனுக்கு அந்திம சடங்குகளை செய்ய போகிறார். அப்ப என்ன நடந்தது, ராமன் என்ன கூறினார் என்று நோக்க வேணும். கங்காதரபுரம் அல்லது கதாதரபுரம், திருவையாறு திருக்குடந்தை மார்க்கத்தில் காவிரிக்கு வடக்கே ஓடும் காங்கேயன் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஊர். இங்கே லக்ஷ்மி நாராயணனாக மூலவரும் கோதண்டராமராக உற்சவரும் எழுந்தருளி உள்ளனர். இதோ மூலவர் லக்ஷ்மி நாராயண பெருமான். நாராயணன் தன் திருமடியில் லக்ஷ்மி தேவியை அமர்த்தி கொண்டிருக்கிறார். அடியார்களுக்கெல்லாம் அபயம் என்று அருள் பாலிக்கிறார். நாம் இந்த மகாலட்சுமியின் திருவடிகளை பற்றி நாராயணனையே உபாயமாக கொண்டால் சரணாகதி பலிக்கிறது. நாம் குற்றங்களையெல்லாம் களைந்து பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த எம்பெருமானே ராமனாக அவதரித்தான். அதற்குத்தான் உற்சவர் ராமராக எழுந்துருளி உள்ளார். நடுவே ராமன், ஓர் புறத்தில் இலக்குவன், மற்றொரு புறத்தில் சீதை. கைகளை கூப்பிக் கொண்டு எப்போதும் ராமபக்தியில் ததும்பிக் கொண்டிருக்கும் ஆஞ்சநேய சுவாமி அருகே உள்ளார். அடுத்து ஒரு சிறு வடிவத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்துருளி உள்ளார். அகில புவன ஜன்ம ஸ்தேமபங்காதி லீலே வினத விவிதபூத விராதரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா என்று ராமானுஜர் நம் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசன் திருவடிகளிலே பக்தி ஏற்பட வேணும்னு வேண்டிக் கொள்ளுகிறார். இன்று லக்ஷ்மி நாராயணனையும் ராமச்சந்திரனையும் சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். மேற்கொண்டு விபீஷணனும் ராமனும் பேசி ராமன் விபீஷணனை சடங்குகளை செய்ய தூண்டுகிறார். 111வது சர்க்கத்தின் கடைசி பகுதியில் உள்ளோம். 92வது ஸ்லோகத்தில் ஏதஸ்மின் அந்தரே ராமஹ விபீஷணம் உவாச்சஹ சம்ஸ்காரः கிரியதாம் பிராதுஹு ஸ்திரீகணஹ பரிசாந்த்வயதாம். பெண்களையெல்லாம் சாந்தப்படுத்தி திருப்பி அனுப்பு விபீஷணனா, இவனுக்கு பண்ண வேண்டிய சடங்குகளை தொடங்கு. தமுவாச்ச ததோ தீமான் விபீஷண இதம் வச்சஹ. ராமா, நீ கூறுகிறாய் நான் செய்ய கடமைப்பட்டவன், இவன் என் அண்ணன். ஆனால் கொடுங்கோலன் தீயவனாயித்தே,
எத்தனையோ பேருக்கு தீமை செய்திருக்கிறார். சீதையை பிரித்து வந்தார், தர்மம் அறியாதவன். அப்படி இருக்கும்போது அவனை தொட்டு நாம் சடங்கு செய்யலாமா? விமர்சிய புத்தியா பிரஸ்ருதம் தர்மார்த்த சகிதம் ஹிதம். தர்மத்தில் சேர்ந்திருக்கிற சில கேள்விகளை விபீஷணன் கேட்கிறான். நாகமர்காமி சம்ஸ்கர்த்தும் பரதாராபிமர்சனம். என்னுடைய அண்ணன்தான், ஆனா மாற்றானுடைய மனைவியை விரும்பினபடியால் இவனுக்கு நான் ஈமச்சடங்குகளை செய்ய மாட்டேன். ராவணோ நார்கதே பூஜாம் பூஜ்யோபி குரு கௌரவாது. மதிப்புடையவர்கள் பெருமக்கள் அவர்களுக்குத்தானே பூஜை செய்ய வேண்டும். இவனுக்கு அதை போல் பூஜை ஏற்கும் தகுதி கிடையாது, நான் செய்ய மாட்டேன். தவாபிமே பிரியம் காரியம் தொத் பிரபாவான் மயா ஜிதம். ராமா, நீ சொல்லுவாய்ங்கிறதுக்காக நான் செய்யலாமே தவிர இது பிடித்தமாக செய்ய மாட்டேன். இதை கேட்ட ராமன் அழகாக அவனுக்கு பதில் கூறுகிறார். தேஜஸ்வி பலவான் சூரஹ சங்கிராமேஷு ச நித்யஷஹ அதர்ம அனுத சயுக்தஹ காமந்த்வேஷ நிசாச்சரஹ. இவன் அதர்மம் உடையவன் தான், காமத்துக்கு வசப்பட்டவன் தான், புலநடக்கம் இல்லாதவன். ஆனா அதே சமயம் நிறைய தானம் பண்ணியிருக்கார், தர்மம் பண்ணியிருக்கார். சூரன், பலவான், மன்னன். அதையும் நீ பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒருத்தன் தாழ்ந்தவன், ஏதோ ஒரு ரெண்டு நல்ல குணங்கள் இருக்குங்கிறதுக்காக அப்படியே எல்லா தாழ்ச்சியும் மறந்துட முடியாது, அது உண்மைதான். ஆனா வேறொரு கோணத்துல பார் விபீஷணா, இந்த ஸ்லோகம் தான் உதான ஸ்லோகம். மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம் கிரியதாம் அஸ்ய சம்ஸ்காரஹ மமாப்யேஷ யதா தவ त्वत् சகாசான் மகாபாஹோ சம்ஸ்காரம் விதிபூர்வகம். யாரையும் மரணம் ஏற்படும் வரியில் தான் பகைமை கொண்டாட முடியும். மரணம் அடைந்து விட்டால் பகைவனாக நினைக்க கூடாது. ஒருத்தனை துவேஷிக்கிறாயினால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் துவேஷிக்கலாம், உயிரற்ற பிற்பாடுமா துவேஷம்? மரணாந்தானி வைராணி, விரோதமெல்லாம் மரணம் ஏற்படும் வரையில். மரணம் அடைஞ்சுட்டா விரோதிக்க கூடாது. இந்த வார்த்தையை மேலோட்டமா பார்த்தாகே நன்றாக உள்ளது. அப்ப ராவணன் மரணம் அடைஞ்சுட்டான், இனிமே நாம் அவனை விரோதிக்க கூடாது தானே ராமன் சொல்றாருன்னு அர்த்தம். நம்மாட்டம் இருக்கிறவா அது சொன்னா வாஸ்தவம். ஆனா ராமன் போன்ற உயர்ந்த பண்பாளர்கள் அப்படி கூற மாட்டார்கள். ராமன் நினைவு என்ன தெரியுமா? நான் எப்போதுமே ராவணனை விரோதிக்கவில்லை, பகைவனாக நினைக்கவில்லை. அவன் என்னை பகைவனாக நினைத்து கொண்டிருந்தான். இப்போ உயிரற்று விட்டது, உயிரில்லாதபடியால் அவனால் இனிமேல் என்னிடத்தில் பகை பாராட்ட முடியாது. நான் எப்போதுமே அவனை பகைவனா நினைச்சதில்லை. அவன் என்ன நினைத்து கொண்டிருந்தான், இனிமே நினைக்க முடியாது இல்லையா? அதனால் என்ன, நான் அவனுக்கு என்ன நல்லது பண்ணாலும் இனிமேல் அவன் தடுக்க முடியாது. இத்தனை நாள் நான் நல்லது பண்ண பார்த்தாலும் நல்லது சொன்னாலும் தடுத்து கொண்டிருந்தான். இனிமேல் அவன் கண்டிப்பாக தடுக்க மாட்டான். ஆகவே நாம் அவனுக்குரிய நல்லதை செய்வோம். ததோ மால்யவதாசார்த்தம் கிரியாமேவ சகாரசக. உடனே நல்ல விலாமிச்சை வேரையும் சந்தன கட்டைகளையும் வாசன திரவியத்தையும் கொண்டு வந்தார்கள். பெரிய பல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு ராவணனை அதில் தூக்கி போனார்கள். ஒரு உயர்ந்த மைதானத்தை தேர்ந்தெடுத்து விலாமிச்சை வேர்களை எல்லாம் பரப்பி அதன் மேல் சந்தனக்கட்டைகளை பரப்பி அவன் உடலில் வாசன திரவியங்களை எல்லாம் சேர்த்தனர். உடலுக்கு தென் கிழக்கு திசையிலே ஹோமகுண்டத்தை ஏற்படுத்தினர். அவனுடைய காலில் சக்கரம் வைத்து, அவனுடைய தொடையில் உலக்கை உரலை வைத்து, தாருபாத்திராணி ஆங்காங்கு மரப்பாத்திரங்களை எல்லாம் வைத்து, அரணிக்கட்டை உத்தராணிக்கட்டை தத்வாது முசலம் சான்யம் உலக்கை முதலான எல்லாத்தையும் வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தார்கள். புஷ்பம், நல்ல கந்தம், சந்தனம், வாசனை திரவியம் அனைத்தையும் கந்தைர் மால்லையில் அலங்கிருத்திய ராவணம் தீனமானசா விபீஷண சகாயாஸ்தே வஸ்திரைச்ச விவிதைரபி லாஜைர் அவிகிரந்தி ஸ்ம. பொறி எடுத்து எங்கெங்கு தூவணுமோ தூவி மந்திரங்களை எல்லாம் ஓதி பிருத்துமேத சம்ஸ்காரத்தாலே பிரசக்ரூ ராட்சசேந்திரஸ்ய பித்ரு மேதம் அனுத்தமம். பித்ருமேதம், பிரம்மமேதம் என்னால் ஒருத்தனுக்கு சடங்கு செய்யக்கூடிய முறைகள், அதுல பித்ருமேத முறைப்படி செய்தார்கள். கம்யதாமிதிதா சர்வாக விவிஷுர் நகரம் ததா. அனைவரும் முடிந்த பிற்பாடு நகரத்தை நோக்கி திரும்பி போயினர். பெண்களெல்லாம் புலம்பிக் கொண்டே போனார்கள். ராமபார்ஸ்வம் உபாகம்ய சமதிஷ்டத் வினீதவது. விபீஷணன் ராமனுக்கருகே வந்தார். கைகூப்பி கொண்டு இனி என்ன நியமனம், என்ன செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொண்டு நிற்கிறான். விமுச்ச ரோஷம். கடைசி ஸ்லோகம் முடிக்கிறார். ததோ விமுக்துவா சசரம் சராசனம்
மகேந்திரதத்தம் கவச்சந்த தன்மகத் விமுச்ச ரோஷம் ருபு நிகிரகாத்ததா ராமஹ ச சௌமியத்துவம் உபாகதோரிஹா. இதுவரை கோபத்தோடே ராமன் போர் புரிந்து கொண்டிருந்தான். தற்போது இந்திரன் கொடுத்தனுப்பிய வில், இந்திரன் கொடுத்த கவச்சம், அவனுடைய தேர், இவை எல்லாவற்றையும் களைந்து விட்டான் ராமன். பழையபடிக்கு புன்சிரிப்பு மாறாத முகத்தோடே ஆனான். அந்த சர்க்கம் முடிந்தது. அடுத்தது 112வது சர்க்கம். விபீஷணனுக்கு லங்காராஜ்ய பட்டாபிஷேகத்தை இலக்குவன் மூலம் ராமன் நடத்தி வைக்கிறார். தே ராவணவதம் திருஷ்டுவா தேவகந்தர்வ தானவாக ஜக்மு ஸ்வை ஸ்வைர் விமானைஸ்தே கதையந்தகா சுபா கதாக. இந்த ஆச்சரியமான செயலை பார்த்துருந்த தேவர்கள் எல்லாம் அதை பற்றியே பேசிக்கொண்டு லக்ஷ்மணனுடைய வீரம், ஹனுமானுடைய பக்தியும் வீரமும், சுக்ரீவனுடைய ஆக்கிரமம், ராமனுக்கு இருக்கிற வீரம், இதித்தனி பேசிக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே போனார்கள். மாதலிக்கு ராமன் விடை கொடுத்தான். இந்திரனுடைய தேரை வலம் வந்து வணங்கி, மாதலி உன் தேரோடேன்னு இந்திரபட்டணத்துக்கு செல். அவனும் புறப்பட்டு போனான். ராகவன் ராமன் சுக்ரீவனை அணைத்து கொண்டு கால்நடையாக தன் பாசறைக்கு திரும்புகிறார். என்ன எளிமை! ராகவஹா பரமப்ரீதா சுக்ரீவம் பரிஷஸ்வஜே பரிஷ்வச்ச சுக்ரீவம் லக்ஷ்மணேன அபிவாதிதா. ஒரு புறம் இலக்குவன், மற்றொரு புறம் சுக்கிரீவன் என்று ராமன் பேசிக்கொண்டே வந்தார். வந்த பின் ராமன் லக்ஷ்மணனுக்கு ஆணையிடுகிறார். சௌமித்ரிம் மித்திர சம்பன்னம் லக்ஷ்மணம் சுபலக்ஷ்மணம் அனுரக்தஞ்ச பக்தஞ்ச ததா பூர்வ உபகாரிணம். இவன் பக்தன், சிறந்த வீரன், தர்மம் அறிந்தவன், அவர்கள் அண்ணன் தம்பி அனைவரிலுமே சிறந்தவன் விபீஷணன். இப்ப என் ஆசை என்ன தெரியுமா? நாம் கடலை தாண்டுவதற்கு முன்னாகவே இந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தேன். இப்போது அதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். லக்ஷ்மணா, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய். லக்ஷ்மணனும் திருப்தியாக அருகில் இருந்த வானரோத்தமர்களை கூப்பிட்டான். குடத்தை கொடுத்தான். அவர்கள் வேகமாக கடலுக்கு சென்று தண்ணீர் முகர்ந்து கொண்டு வர பெருங்கூட்டத்துக்கு நடுவே இந்த வானர கூட்டம், லங்கையில் மீதமிருந்த பல அரக்கர்கள், விபீஷணனுக்கு வேண்டி தர்ம சிந்தை இருக்கிற பல ராட்சசர்கள், இவர்கள் எல்லாரும் புடைசூழ தண்ணீரை தலையிலே சேர்த்தான். உயர்ந்த பட்டாபிஷேகம், லங்காராஜ்ய பட்டாபிஷேகம் முடிந்தது. ததஸ்துவேகம் கடம் கிருஹ்ய சம்ஸ்தாபிய பரமாசனே கடேன தேன சௌமித்ரி அபியஷிஞ்சத் விபீஷணம். கிழிய விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார் ராமர். சொல்லி இருக்கிறேன். கடற்கரையில் விபீஷணன் சரணாகதி செய்தான். உனக்கு ராஜ்யம் கொடுத்தேன்னு ராமன் கூறினார். அரசை கேட்டு நான் வரவில்லை ராமா, இதோ தலை குனிகிறேன். உன் திருவடிகளாகிற மணி மகுடத்தை எடுத்து என் தலையில் சூட்டு என்ன. ராமனுடைய திருவடி, விபீஷனுடைய தலை, இந்த ரெண்டும் தான் சேர்ந்திருந்ததுன்னு கீழே பார்த்திருக்கோம். அதுதான் விபீஷணன் விருப்பப்பட்ட பட்டாபிஷேகம். கைங்கரியமாகிற அரசுக்கு அவன் பெற்ற பட்டாபிஷேகம். இப்போது லங்காராஜ்ய பட்டாபிஷேகம். விதினா மந்திர திருஷ்டேன சுகிருத்கண சமாவிருதா அபியஷஞ்சன் ததா சர்வே ராட்சசா வானராஸ்ததா. அங்கிருந்த வானரங்கள், ராட்சசர்கள் எல்லாரும் மங்களகரமான பதார்த்தங்களை, அதாவது அக்ஷத்தை, விளக்கு, மா முதலானவையை கொண்டு கொடுத்தார்கள். திருஷ்டுவாபிஷிக்தம் லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் ததி. ததி என்பது வடமொழியில் ததி என்பது நாம தமிழ தயிர்னு சொல்றோம் இல்லையா? நெய், தயிர், பால், நல்ல மோதகம். மோதகம் வெள்ளை கட்டி, வெள்ளை உருண்டை கட்டி, கொழுக்கட்டை கட்டி. மோதகாஞ்ச லாஜாக. லாஜம்ங்கிறது ததி. அக்ஷதான் மோதகாம்ச லாஜாக சுமனஸ்ததாக. நல்ல மனசுடையவர்கள் எல்லாம் ததி கொண்டு கொடுத்தார்கள். அக்ஷதையை கொடுத்தனர். வெள்ள கொழுக்கட்டை கொடுத்தார்கள். லாஜம் பொறி தூவினர். இப்படி மாங்கல்யம் மங்களம் சர்வம் லக்ஷ்மணாயச்ச வீரியவான் கிருதகாரிய சமிருத்தார்த்தம் திருஷ்டுவா ராமோ விபீஷணம். ராமன் விபீஷணனை பார்த்து கொண்டிருந்தார். பட்டாபிஷேகம் முடிந்தது. உடனே ஹனுமானை கூப்பிட்டார். ஹனுமான், நேரே போம், அசோகவனத்தில் சீதையை சந்திக்க வேண்டும். நாம் வெற்றி பெற்ற செய்தியை சீதைக்கு சொல்லும். அவளை உடனே அழைத்து கொண்டு வாரும். உவாச்சேதம் வச்சோ ராம ஹனுமந்தம் பிளவங்கமம் பிரியமேததிதாக்கியாகி வைதேஹ்யாஸ்துவம் ஹரீஸ்வர பிரதிகிருஹ்யது சந்தேசம் உபாவர்த்தித்து அருகசி. சீக்கிரம் போய் வாரும்னு சொன்னார். ஹனுமான் புறப்பட்டு போனார். அவர் சென்று சீதையை சந்திக்கட்டும். நாம் கங்காதரபுரத்திலே ராமனிடத்தே விடைபெற்று புறப்படுவோம்.